பாமக நிறுவனர் ராமதாசுடன் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையின் சந்திப்பை அடுத்து பல்வேறு கேள்விகள் எழுகிறது. இந்த தருணத்தில் நம்முடைய செய்தியாளர்களும் விவரங்களை வழங்கி வருகிறார்கள். இந்த தருணத்தில் நம்முடைய இணைந்திருக்கிறார் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம். தொடர்ந்து இந்த பாமக நடைபெறக்கூடிய விவகாரங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த தருணத்தில் இந்த சந்திப்பு கண்டிப்பாக இந்த திமுக கூட்டணி பக்கம் திரு ராமதாஸ் அவர்கள் சாய்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய நாட்களில் இந்த கூட்டணி கணக்கு எவ்வாறு தேர்தலில் எடுபடும்? உங்கள் தரப்பு கருத்து என்ன சார்? பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நான் தான் நீடிப்பேன், குறைந்தபட்சம் 2026 தேர்தல் முடிகிற வரை நீடிப்பேன் என்று முதலில் கூறி வந்த மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பிறகு நேற்று தினம் அளித்த பேட்டியில் என்னுடைய வாழ்நாள் முடிகிற வரை நான் தான் தலைவராக இருப்பேன் என்று தன்னுடைய நிலைப்பாட்டை இன்னும் கொஞ்சம் இறுக்கிவிட்டார். டாக்டர் அன்புமணி அவர்கள் நான் தலைவர் என்று சொல்லி ஒரு பக்கம் டாக்டர் ராமதாஸ் நியமிக்கிற ஆட்களை நீக்குவதும், மறுபக்கம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களால் நீக்கப்பட்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்குவதும் நடந்து கொண்டிருப்பது என்பது பாமகவில் உச்சக்கட்ட அதிகார மோதல் நடந்து கொண்டிருப்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த மோதல் எதுவரை போகும் என்று தெரியவில்லை. குழவை நோக்கி சென்றால் அந்த கட்சியினுடைய சின்னமே முடக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, இரண்டு தரப்பும் தேர்தல் கமிஷனை நாடி. அப்படியானால் அவர்களை எந்த பிரிவையும் சேர்த்துக் கொள்கிற கட்சிக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் என்பது ஒரு கேள்விக்குறி. முழுமையான பலன் கிடைக்குமா? அன்புமணியை சேர்த்துக் கொள்ளுகிற கட்சிக்காக இருந்தாலும் சரி, டாக்டர் ராமதாஸ் அவர்களை சேர்த்துக் கொள்ளுகிற கட்சிக்கும் முழுமையான பலன் கிடைக்குமா இந்த தேர்தலில் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போது செல்வ பெருந்தகை அவர்கள் போய் டாக்டர் ராமதாஸை சந்தித்திருப்பதால் செல்வ பெருந்தகை அவர்கள் செய்தியில் அடிபடலாம், அவருக்கு ஒரு நாள் செய்தி விளம்பரம் கிடைக்கலாம். அதை தாண்டி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உடனடியாக கூட்டணி குறித்து முடிவெடுக்க மாட்டார். ஏனென்றால் இன்னமும் கூட சிலர் சமாதான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படி ஈடுபட்டிருப்பவர்கள் டாக்டர் ராமதாஸை தலைவராக இருக்கட்டும், நீங்கள் இறங்கி விட்டுக் கொடுங்கள் என்று அன்புமணியை வலியுறுத்தி கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. அந்த சமாதானம் ஏற்கப்படாவிட்டால் தான் பிறகு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூட்டணி குறித்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியது. ஆகவே செல்வ பெருந்தகை வந்து சந்தித்து விட்டார், கேட்டு விட்டார் என்பதற்காகவே டாக்டர் ராமதாஸ் முடிவை எடுக்க மாட்டார். ஆகவே இப்போதைக்கு இந்த பிளவு மோதல் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். சார், இந்த தருணத்துல பாமக முன்னாடி என்னென்ன சாய்ஸஸ் இருக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டினும் எழுகிறது. ஏன்னா இந்த பக்கம் திமுகல ஏற்கனவே விசிக இருக்காங்க, அப்ப பாமக இணைவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் நீடிக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய இந்த தருணத்துல பாமக முன்னாடி அவர்கள் இருக்கும் வாய்ப்பாக நீங்க என்ன கருதுறீங்க? முதலில் சமாதானம் திறக்கிறதா இல்லையா என்பதில் ஒரு முடிவு தெரிய வேண்டும். டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய தலைமையை திரு அன்புமணி ஏற்க முன் வந்து விட்டால் இந்த கேள்விகளுக்கான இடமே இருக்காது. அதன் பிறகுதான் கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை எடுப்பார்கள். அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் ஒன்றுபட்ட பிறகு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிமுக என்பது ஒரு வாய்ப்பு. திமுக அணியில் திருமாவளவன் இருப்பதால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அது தவிர மூன்றாவது அணியை உருவாக்க முயற்சித்து ஆட்சியில் பங்கு பெறுகிறோம் என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கக்கூடிய விஜய் கட்சி ஒரு வாய்ப்பு. ஆகவே இந்த வாய்ப்புகள் குறித்து அவர்கள் பரிசீலிப்பதற்கு அவகாசம் இருக்கிறது. உடனடியாக பரிசீலிக்க வேண்டிய கட்டாயம் பாமகவுக்கும் இல்லை, அதே போல இன்னும் முடிவெடுக்காத கட்சிகளுக்கும் இல்லை. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்கள் தரப்பு பார்வையை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி.